Hi, this is Vijay. Welcome to Gulf Trade. வாங்க இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பேங்க் ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம். இந்த பேங்க் ஸ்டாக்கை பற்றி இங்கே தான் மார்க்கெட்டில் வந்து பரபரப்பாக நியூஸ் வரப்போகுது. அப்படி பரபரப்பாக நியூஸ் வந்து இந்த பேங்க் ஸ்டாக் வந்து மேலேயும் கீழேயும் ஆசிலேட் ஆக போகுது. அந்த ஸ்டாக்கை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சில விஷயங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கும் ஈக்விட்டி ட்ரேடருக்கும் F&O ட்ரேடருக்கும் ஆப்ஷன் ட்ரேடருக்கும் தேவையான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை உள்ளேருந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் எழுதின 7 தமிழ் புத்தகங்கள், 2 ஆங்கில புத்தகங்கள் கிண்டில் வெர்ஷன் அமேசானில் ஆஃபர் ப்ரைஸில் ஈச் புக் 100 rupees போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டே வரேன். அந்த புத்தக பட்டியலில் வந்து ஆட்டமா சூதாட்டமா அப்படிங்கிற புத்தகம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த புத்தகம் யாரும் வாங்கல அப்படின்னா அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது, அதை வாங்கி படிங்க. மற்ற புத்தகங்களுமே நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 விதமான வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி நான் புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த 2 விதமான குல் ஸ்ட்ரீட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒன்று வந்து ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஃப்ரீ. இன்னொரு குரூப் வந்து ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேர்றதுக்கு இந்த புத்தகங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்புறம் வந்து இந்த ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரீயாக கட்டணம் இல்லாமல் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். இது 2 நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இந்த டீட்டெயிலை வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினா உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இது வேண்டாம், எங்களுக்கு வந்து இந்த புத்தகங்கள் வாங்க தேவையில்லை, அல்லது இந்த ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேண்டாம், ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 999 rupees மட்டும் கூகுள் பே வழியாகவோ அல்லது பேடிஎம் வழியாகவோ அல்லது பேமெண்ட் லிங்க் வழியாகவோ இந்த குல் ஸ்ட்ரீட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுக்கிங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த குரூப்பில் சேர்ந்துக்கலாம். ஸோ இது வந்து முழுக்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஓரளவுக்கு ஸ்மாராக பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கான தகவல்கள் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரேடிங் டிப்ஸ் கிடையாது, தகவல்களாக வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப். ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப் யாருக்காக அப்படின்னா ரொம்ப ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் வந்து பரபரப்பாக ட்ரேட் பண்ணணும், நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டில் என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரைவ் இருக்கக்கூடிய, ட்ரேடிங் நல்லா பண்ணக்கூடிய, நல்ல பணம் நினைக்கக்கூடிய ஒரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் இந்த ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப் தான் சூட்டபிளாக இருக்கும். அந்த ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து 15,555 per year. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த கூகுள் பே வழியாகவோ பேடிஎம் வழியாகவோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டீட்டெயில் அனுப்புனீங்கன்னா ப்ரீமியம் வாட்ஸ்அப்பை பற்றி சேர்ந்துக்கலாம். ஸோ என்னுடைய சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பை விட ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப் தான் வந்து மோஸ்ட் சூட்டபிள் டு யூன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போய் அந்த பேங்க் ஸ்டாக்கை பற்றி பேசலாம். அதாவது லாங் எகோ, so long ago, nobody can say how long ago இந்த பாலச்சந்தர் படத்தில் வந்து மதுபாலா ஆண்டி பேசுவாங்கல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அதே போல் நான் அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முதல் காரணம், முதல்ல ஸ்கூல் படிக்கும்போது முதல்ல நான் வாங்கின பங்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ஸ்டாக் வந்து அப்போ வந்து செகண்டரி மார்க்கெட் தான் எப்போ நான் போவேன், பிரைமரி மார்க்கெட் போனேன், ஐபியூ போனதே கிடையாது, ரொம்ப ரேராக நான் போகிறது. அப்போ அந்த பீரியடில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் தான் இருக்கணும். ஸ்டாக்ஸ் வந்து மினிமம் 50 அல்லது 100 அந்த குவான்டிட்டி தான் வாங்க முடியும். அப்படி நான் வாங்கின முதல் ஸ்டாக் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சம்பாதிச்ச பணத்தை லாபத்தை வச்சு அந்த கேபிட்டலை வச்சு அதை ரீகப்பல் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறேன். இப்போ அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த பேங்க்கு ஒரு சிக்கலில் மாட்டிருச்சு, இன்னொரு சிக்கலில் மாட்டாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேல்மேட்டில் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 4 days முன்னாடி இந்த சிபிஐ வந்து ஒரு நியூ டெல்லியில் ஒரு ரைட் பண்ணியிருந்தாங்க. என்ன ரைட் அப்படின்னா ஜே பாலிகேம் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில், அதாவது ஒரு கன்சார்டியமில் ஒரு 1,800 crores ஆஃப் ருப்பீஸை வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க, கடன் வாங்கி கட்டாமல் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊழல் மாதிரி தான். ஸோ ஒரு வாராக்கடன் ஏற்படுத்தி விட்ட மாதிரி தான் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ரைட் பண்ணி 3 இடங்களில் ரைட் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நியூஸு. இது வந்து
லாஸ்ட் வீக் எண்டில் வந்த நியூஸு. இப்போ வந்து நான் மார்க்கெட் திறந்த பிறகு இந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகி இப்படி உள்ள ஃப்ளட்டடாக வரும். அப்படி வரும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக் வந்து எப்படி பரிணமிக்கும், எப்படி எந்த லெவலில் எப்படி போகும், மேலே போகுமா, கீழே போகுமா, சைடில் போகுமா, அதை யார் எப்படி ஊட்டி விளையாடுவாங்கிறத வந்து பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான ஸ்னாப்ஷாட்டை உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரைசிஸ் வந்து 1018 crores rupees வந்து ஜே பாலிகம் லிமிடெட் கம்பெனியால் வந்தது. இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக்கோட ஸ்னாப்ஷாட் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஜஸ்ட் ₹1 தான். ஸோ இதோடைய இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் டேட்டில் இப்போ நான் சண்டே அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், மார்க்கெட் கிடையாது. ஸோ இதோடைய லாஸ்ட் முடிவடைந்த ப்ரைஸ் வந்து ₹264 இருக்குது. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கோட இயற்கை எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ₹344 போயிருக்கு. எப்போ போயிருக்குன்னா வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து 5ஆம் தேதி ₹344 போயிருக்கு. ₹344 எக்ஸாக்ட்லி ₹344.60 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக் வந்து போயிருக்கு. ஸோ இதோட இயர்லோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயர்லோ வந்து ₹149.45 லெட்டஸ்ட் 149 வச்சுக்கோமே. ₹149 வந்து எப்போவுமே அந்த COVID-19 காலகட்டத்தில் எல்லா ஸ்டாக் இறங்கின மாதிரி இதுவும் இறங்கிச்சு. இப்போ இது எப்போ அப்படின்னா மே 22ஆம் தேதி இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு ₹149. அதாவது ₹344 இருந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கி 149 அந்த COVID-19 பீரியடில் வந்தது. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்துருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரும்போது அது எப்படி வந்திருக்கு, ஒரு 3 மாத கால இடைவெளியில் எப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக் இருக்குது, 1 மாத கால இடைவெளி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 3 மாத கால இடைவெளி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டெலிவரியாக ஒரு பொசிஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அதுலேருந்து ஒரு டீட்டெயில் நம்ம புரிஞ்சிக்கலாம். 1 மாதம் இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம், அல்லது F1 பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 3 மாத இடைவெளியில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக் வந்து எப்படி போயிருக்குன்னு பார்த்தேன். அந்த 3 மாத இடைவெளியில் இதோடைய 3 months ஹை 3 months லோ அப்படின்னு பார்க்கும்போது 3 months ஹை வந்து ₹264 இருக்குது. அண்ட் 3 months லோ வந்து ₹175 இருக்குது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா ₹149 பவுன்ஸ் பேக் ஆகி 175 வந்துருக்குது. அங்கேருந்து மேலே போய் ₹264 வரைக்கும் போயிருக்குது. 3 months ஹை அண்ட் லோ. தென் 1 month ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய ப்ரைஸ் வந்து 264 வந்து அது சேம் ப்ரைஸ் தான். 264 வந்து 1 month ஹையில் இருக்குது. அண்ட் 1 month லோ வந்து ₹214.75 இருக்குன்னா ₹214 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்ராக்சிமேட் அப்படி இருக்குது. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா கீழே இறங்கினது ₹344 போன வருஷம் இருந்தது, போன டிசம்பர் போன வருஷம் முன்னாடி இருந்தது. COVID-19 மே மாதம் கீழே இறங்கி 149 அந்த லெவல் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகி 175 வந்துட்டு 3 மாதம் அந்த ரேஞ்சில் 175 வந்துட்டு அங்கேருந்து மேலே ஏறி ₹214 கிட்ட வந்துருக்குது. அப்போ ₹214 வந்து 1 month லோ, 1 month ஹை வந்து ₹264. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போ F1 சைடில் போய் பார்க்கணும் அப்படின்னா இதோடைய டிசம்பர் மந்த் சீரீஸ், இப்போ நம்ம டிசம்பர் மந்த் சீரீஸில் இருக்கோம். டிசம்பர் மந்த் சீரீஸில் எவ்வளோ ஹை போயிருக்கு எவ்வளோ லோ போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதே சேம் திங்ஸ் ₹264.95 லெட்டஸ்ட் ₹265 வச்சுக்குவோம். ₹265 F1 சீரீஸ் டிசம்பர் மந்த் சீரீஸில் ஹை போயிருக்கு. லோ வந்து ₹244.10 அப்படின்ற லெவல் 10 பைசே வேண்டாம், லெட்டஸ்ட் ₹244 அப்படின்னு போயிருக்கு. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா இந்த டிசம்பர் மந்த் சீரீஸ் ஆரம்பிச்சு இப்போ தான் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 264க்கும் 214 இடையில் 264க்கும் 214 இடையில் இந்த ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ரைட் ஆப்ஷன் சைடில் போய் பார்க்கும்போது இதோடைய கால் எப்படி இருக்குது, புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கால் அப்படின்னு நம்ம பேசும்போது இதோடைய 270 கால் ஆப்ஷன் கொஞ்சம் அப்படி அட்ராக்டிவாக கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் டவுன் சைடில் அதாவது நெகட்டிவ் சைடில் புட் சைடில் பார்க்கும்போது இதோடைய 240 புட் ஆப்ஷன் ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா இப்போ ₹264 வந்து ஈக்விட்டியில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த லீவில் நான் சண்டே எடுத்துருக்கும்போது போன வெள்ளிக்கிழமை முடிவட்ட இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 264 இருக்குது. ஆப்ஷனில் வந்து 270 கால் ஆப்ஷன் அட்ராக்டிவ் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த ஸ்டாக் வந்து 270 போகும்போது ஒரு 30 விட்டு கீழே விட வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆப்ரேட்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை வந்து இந்த கிரைசிஸ் 1800 கோடி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை ஏற்றி போகுன்ற மாதிரி வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடர்ஸ் புஷ் பண்ணாங்கன்னா இது வந்து
எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் 270 ரீச் பண்ணி 270க்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. 270க்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. இறங்குச்சுன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இறங்குச்சுன்னா என்னன்னு பார்க்குறது அப்படின்னா இந்த 214 அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய லோயஸ்ட் ப்ரைஸாக அங்கே இருக்குது ஈக்விட்டியில். இந்த F&O சீரீஸில் இந்த டிசம்பர் சீரீஸில் 244 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து லோ இருக்குது டிசம்பர் மந்த் சீரீஸில் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ரெண்டு வேல்யூ வந்து 270 கால் ஆப்ஷன் அண்ட் 240 புட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். 244 அதுக்கு க்ளோசஸ்ட் ப்ரைஸ் வந்து 240 புட் ஆப்ஷன். அப்போ என்ன ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ட்ரேட் இந்த மாதம் அல்லது இந்த வீக் வந்து இந்த வீக் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து they can go along with 270 கால் ஆப்ஷன், அதர்வைஸ் 240 புட் ஆப்ஷன் இந்த மாதிரி போயிடலாம். அப்போ ஈக்விட்டி சைடில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா இந்த 270 வந்து இமீடியட் ரெசன்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ஒருவேளை இது மேலே போயிட்டே இருக்கு காட்டணும்னா ஸோ கீழே இறங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய லெவல் வந்து ஈக்விட்டி சைடில் வந்து 214 அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த டிசம்பர் மந்த் F&O சீரீஸில் லோ வேல்யூங்கிறது 244 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஒரு கரெக்டான புட் அப்படின்னு பார்க்கும்போது 270 கால் ஆப்ஷன் seems to be attractive and 240 put option is also seems to be attractive. அப்போ என்ன செய்யலாம்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த எய்தர் 270 கால் ஆப்ஷன் சைடு அந்த பக்கம் அது பின்னாடி போயிட்டே இருக்கலாம், அல்லது இந்த 240 புட் ஆப்ஷன் சைடில் போயிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பின்னாடியும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரேடிங் வால்யூம் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக் வந்து இந்த 1800 கோடி ஜே பாலிகாம் லிமிடெட் கம்பெனினால ஒரு கிரைசிஸில் மாட்டி முடிக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியக்குறி கலந்த ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி உலகம், ஒரு மாய உலகமே சொல்லலாம். பணம் 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 அதுதான் இங்கே. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு நியாயம் தர்மம் எதுவுமே இங்கே வந்து பேசாது. இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா இபிஎஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களே பிஇ அது கூட பேசாது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை வந்து ஸ்பெகுலேட்டிவாக தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதையுமே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப பேட் ரிசல்ட் கொடுத்தாலும் மார்க்கெட் கேரிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பேங்க் ஸ்டாக் இருக்குது. ஒன்று வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த செல்ல பங்குகள் அப்படிங்கிற ஸ்வீட்டி ஸ்டாக்ஸ் வந்து இந்த பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன செட்பேக் என்றால் அது பறந்துட்டு மேலே போகும். இந்த ஸ்டேட் பேங்க் கூட ஓரளவுக்கு அப்படி தான். இந்த ஸ்டேட் பேங்க் வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஸ்டாக் வந்து இந்த செட்பேக்கான நியூஸ் 1800 கோடியை வந்து இக்னோர் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டில் வந்து ட்ரேடர்ஸ் இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து 264 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. 264 ரேஞ்சில் இருக்குது. இது இன்னும் மேலே ஏறி போய் 270 கிராஸ் பண்ணி 284 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ரிசர்ச் முடிவு கணிப்பு. ஸோ அல்டிமேட் டார்கெட் வந்து 284 போகலாம். இதெல்லாம் செட்பேக் எல்லாம் ஓவர்லுக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ஒருவேளை வந்து செட்பேக் வந்து இதை வந்து இம்ப்ளாய் பண்ணுறது இந்த ஸ்டாக் வந்து யாரும் டேக்கர்ஸ் யாரும் இந்த ஸ்டாக்கில் இல்லை. இந்த ட்ரேடர்ஸ் எல்லாமே வேறு ஸ்டாக்கில் கவனம் செலுத்துகிறாங்க, அல்லது ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து புட் ஆப்ஷன் எடுத்து அடிப்போம், புட் ஆப்ஷன் எடுப்போம், அல்லது வந்து F&Oவில் வந்து ஷார்ட் செல் பண்ணிகிட்டே இருக்கும், ஷார்ட் சைடு வந்து பொசிஷன் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஷார்ட் பில்டப் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆகி 264 260 கட் பண்ணி கீழே இறங்கி 256 போடும். 256 கீழே வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து 254 வரைக்கும் வரலாங்கிறது வந்து என்னுடைய கணிப்பு. ஸோ மேலே போச்சுன்னா 284 அந்த அல்டிமேட் லெவல் போகும், கீழே வந்துச்சுன்னா 254 இந்த லெவலுக்கு வரும். ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதை இமீடியட்டாக வந்து 270 கால் ஆப்ஷன் அல்லது 240 புட் ஆப்ஷன் இதில் வந்து எடுத்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டேட் பேங்க்கில் வந்து இந்த ஸ்டாக் வந்து கிரைசிஸில் மாட்டிடுச்சுன்னு சொன்னேன் இந்த வீடியோ ஆரம்பத்தில். அதே போல் வந்து வீடியோ ஆரம்பத்தில் இந்த ஸ்டாக் வந்து இன்னொரு கிரைசிஸில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. என்ன வாய்ப்புங்கிறது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டை கவனித்து பார்க்கணும் புரியும். அது என்னென்னா அந்த அதானி குரூப்புக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் அந்த அதானி குரூப்புக்கு வந்து சில பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் மைனிங் சைடில் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெரிய லெவலில் கடன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது வந்து 2 வருஷமாக அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அஜிடேட் பண்ணுறது ரீசெண்டாக ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணாங்க. நோ டு அதானிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகனில் வந்து அந்த பதாகையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கடந்தெல்லாம் போனாங்க. அப்படி ஒரு வேளை வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து அதானிக்கு மாதிரி கடன் கொடுக்கலாம், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி அ கிரேட்டஸ்ட் செட்பேக் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். லாங் டேர்மாக ஸ்டேட் பேங்க்கை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
ஒரு பெரிய அடியை வந்து கொடுக்கும். ஏன்னா அது வந்து இப்போ ரொம்ப அன்சர்டனான பிஸ்னஸ் அது, அதாவது அதானே அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்டு. இப்போ அது வந்து அந்த மாதிரி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களான்னு தெரியாது, அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ட்ரேடிங் மொமெண்டம் உள்ள ஸ்டாக்காக மாறிடுச்சு. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. ஸோ நான் சொன்னது போல் மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். பர்டிகுலர்லி இந்த ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து இந்த 15,555 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மேசிவான இன்ஃபர்மேஷன்ஸ், இன்சைட் இன்ஃபோ, ஸ்டாக் இன்ஃபோ எல்லாமே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் வாட்ஸ்அப்பில். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் வந்து பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதுக்கான பலனை அடையலாம். இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு. அதே போல் ஈக்விட்டியில் பண்ணுறவங்களுக்கு வந்து புல் ஸ்ட்ரீட் கேசினோ ஈக்விட்டி அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே அதுக்கு அந்த லெவலில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் அதில் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் இருக்கும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதில் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கை கரெக்டாக வச்சுக்கலாம், உங்களுடைய ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த பர்டிகுலர் வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், கலீக்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.